எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சு தானே? அப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க இதில்? ஒருத்தரை இப்போ புருஷனை வாழ்த்தணுமா வாழ்த்தக்கூடாதா? சொல்லுங்கள். குடும்பத்துலேயே நீங்கள் அப்படி வாழ்த்தணும். அப்படி நான் சொல்லும்போதே சில மனசு இவரையா போயா வாழ்த்தணுமா? இந்த மனுஷனோட வாழறதுக்கே பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்கிறேன், இவரை பையா. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. இப்போ ஆலோசனை நேரம், சரியா? கண்களை மூடி வச்சுருந்த ஜெபம் பண்ணிடுவோமா? அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள ஆலோசனையாய் கடந்து வரட்டும். நாங்கள் அதை கற்றுக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ரூத் புஸ்தகம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ரூத் புஸ்தகத்தில் அது எடுங்களேன். ரூத் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. சாமுவேலுக்கு முன்னால் இருக்குது ரூத்து, சரியா? நியாயாதிபதிகளுக்கு அடுத்தபடியாக இருக்குது ரூத். எடுத்து வாசிங்க பார்க்க. முதல் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே அப்பொழுது ஆமாம். இந்த யார் இவனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எலிமெலேக்கை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சால் கையை வைத்தி காட்டுங்க. நிறைய ரூத் படிக்கலையா நீங்கள்? எத்தனை பேர் ரூத் புஸ்தகம் படிச்சிருக்கிறீங்க? சரி. எலிமெலேக்குக்கு மனைவி பேர் என்ன பேர்? அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அவங்க எங்கே இருந்து எங்கே போனாங்க? மோவாப். பெத்லேஹேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. மோவாப் எப்படிப்பட்ட தேசம்? சரி, இப்போ புரிஞ்சுக்கோங்க. அதாவது எலிமெலேக்கு அவன் மனைவி நகோமியோடு 2 பிள்ளைகளோடு பெத்லெஹேமில், கர்த்தர் ஆசீர்வதித்த இடம் பெத்லெஹேம், கானான் ஊர் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரவழைச்சி கொண்டு வந்து அந்த நல்ல தேசமாகி அந்த கானான் தேசத்திலே குடி வைத்தார். அதில் தான் பெத்லெஹேம் இருக்குது. இந்த பெத்லெஹேமில் அவன் இருக்கும்போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டான். உடனே எலிமெலேக்கு பார்த்தான், என்னடா இது பஞ்சமாக இருக்குது, இங்கே வேண்டாம் அப்படின்ட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறான். மோவாப் தேசத்துக்கு அங்கே போனால் என்ன ஆச்சுது? அவன் செத்து போனான். அப்புறம் நகோமி அவன் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த 2 பையங்களும் செத்து போயிட்டாங்க. இப்போ நகோமியும் அந்த 2 மருமகள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தி பேர் என்ன பேர் சொல்லுங்கள்? இன்னொருத்தி பேர் ஆமாம் ஓர்பாள் அழுக, அத்தை உங்களை விட்டு நான் எப்படி போவேன், என்னால் போக முடியாதே, அழுன்னு அழுதா. ஆனால் 2 பேருமே மோவாப் பெண்கள். மோவாப்னா விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச இடம் மட்டுமல்ல, அது சபிக்கப்பட்ட சந்ததி. ஏன் அப்படின்னா லோத்து. எத்தனை பேர் லோத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? லோத்து அந்த சோதம் குமாராவை அவன் அழிக்கும்போது அவன் ஓடி போய் தப்பிச்சு ஒரு மலையில் இருக்கும்போது அவன் மனைவி உப்பு தூணா போயிட்டான். அவன் 2 குமாரத்திகள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் தான், ஒன்று மோவாபியர், இன்னொன்று அம்மோனியர். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த மோவாப் தேசம் பார்க்கறதுக்கு செழிப்பாக இருக்குது. ஆனால் கர்த்தர் கொடுத்த பெத்லெஹேமில் பஞ்சம் வந்துடுச்சு. இப்போ எலிமெலேக்கு என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பெத்லெஹேமில் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. எலிமெலேக்கு மட்டும்தான் தன் மனைவி பிள்ளைகளோடு போகிறாங்க. அப்போ நகோமி என்ன செஞ்சுருக்கலாம்? ஒரு சண்டை போட்டிருக்கலாம், நான் வரமாட்டேன், தேவனை இடத்த விட்டுட்டு விக்கிரகங்கள் போகிற இடத்துக்கு நான் போக மாட்டேன் அவள் சொல்லியிருந்துருக்கலாம். சொல்லலை. எல்லாருக்குமே சரி இங்கே கஷ்டப்பட வேண்டாம், அங்கே போனால் நல்லதுன்னு போனாங்க. போய் வாழ்க்கையில் ஒன்றையும் சம்பாதிக்கலை, இழந்து போயிட்டாங்க. அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி இழந்து போன பிறகு 2 பையங்களும் செத்து போயிட்டாங்க, புருஷனும் செத்து போயிட்டான். இப்போ நகோமி ஒரு செய்தியை கேட்குறான். கர்த்தர் தம்முடைய தேசத்தை சந்தித்தார், தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று அவள் கேள்விப்பட்டு மறுபடியும் பெத்லெஹேமுக்கு திரும்பி போகிறான். சரியா? அப்போ பெத்லெஹேமுக்கு திரும்பி போகிற நேரத்தில் மோர்பாள் ரூத்தும் நான் போக மாட்டேன்னு அந்த நகோமியை பற்றிக்கிட்டாங்க. அப்போ சொல்கிறேப்பா, என்கிட்ட என்ன இருக்குது? பசங்க இருக்காங்களா? என்கிட்ட புருஷனும் கிடையாது. இல்லோரு நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி எனக்கு பிள்ளை பிறந்தா அதுவரை நீங்கள் காத்திருப்பீங்களா? அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் இனத்தாரோடு போயிருங்க அப்படிங்கிறான்.
அதில் ஒருத்தி மட்டும் அழுது முத்தம் விட்டுட்டு போயிட்டா. இன்னொருத்தி சொல்கிறா, அதோடு நிறுத்துங்க, எங்கள் வீட்டுக்கு திரும்பி போகிறத பற்றி பேசக்கூடாது, நாங்கள் என்ன செய்வோம், உங்கள் கூட தான் வருவேன், உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா ஓகே ஓகே இவன் ரொம்ப உறுதியாக இருக்கான்னு சொல்லிட்டு பெத்லேமுக்கு வராங்க. பெத்லேமுக்கு வந்த உடனே எல்லாரும் இவள் நகோமியோ நகோமியோ அப்படிங்கிறாங்க. நகோமி என்பதற்கு இன்பமானவள் என்ற பெயர். சரியா? அப்போ அவள் சொல்கிறா, என்னை ஏன்பா நகோமின்னு சொல்கிறீங்க, இன்பமே என்கிட்ட இல்லை, என் புருஷனை பறி கொடுத்தேன், 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டேன், அதனால் என்னை இனி என்று மாறா என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறா, நான் நிறைவுள்ளவளாய் எங்கேருந்து எங்கே போனா, பெத்லேமில் எப்படி இருந்தாலாம், இப்போ புத்தி வருது. ஐயோ, தேவன் எனக்கு கொடுத்த இடம்தான் பெஸ்ட்டுன்னு நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேனே. ஒரு கஷ்டம் வந்த உடனே இது வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே பளபளப்பாக இருக்கிற அங்கே போயிட்டேனே. எவ்வளவு நிறைவு, என் புருஷனோட 2 பிள்ளைகளோட நிறைவாக இருந்தேன், இப்போ நான் வெறுமையாய் போயிட்டேன். இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பம் தான் பெஸ்ட்டு. அதை புரிஞ்சுக்கோங்க. என் புருஷன் எப்படி இருக்கார், என் பிள்ளைங்க எப்படி, அந்த குடும்பத்தை பாரு, அவங்க நல்லா இருக்காங்கன்னா பாத்திராத. பிசாசு அப்படி தான் ஏமாற்றுவான். நமக்கு இருக்கிற குடும்பம், நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மாமியார், நம்முடைய மருமகள்மார், இதுதான் பெஸ்ட்டுன்னு எல்லாருமே நினைக்கணும். அதில் நம்ம ரொம்ப ரொம்ப நினைக்கணும். நினச்சி மட்டும் இல்லை, கற்பனையில் சொல்லலை, அதுதான் உண்மை. என் குடும்பம் பெஸ்ட்டு குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவன் பெஸ்ட்டு கணவன். இப்போ நீங்கள் சொன்ன உடனே எல்லாம் சந்தோஷம் போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் போய் ஒருத்தர் நீங்கள் வாழ்த்துறீங்கல்ல, அப்படி வாழ்த்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்தேன், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி கை கொடுக்கும்போது உங்கள் முகம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இமேஜின் பண்ணேன், இப்படி ஒவ்வொருத்தரும் வீட்டில் காலையில் இருந்துச்சு அவங்க புருஷனை சொன்னால் எப்படி இருக்கும், என்ன சொல்லுவா தெரியுமா? சிலர், என்ன இன்னைக்கு வந்து கை கொடுக்குற, உனக்கு என்ன புதுசாக எதுவும் வேணுமா, எதுக்கோ நீ ஆழம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. சொன்னாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தீர்மானம் செயல்படுத்த பழகுங்க. உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கும்போதெல்லாம் குறை தான் ஞாபகத்தில் வருது, ஆனால் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை நினச்சி ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு மனசார ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக இல்லாமல் ஒரு புருஷன் உங்களோட இருக்கிறாரே, அதுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு பிள்ளைகள் உங்களோட இருக்காங்களே, நன்றி செலுத்துங்க. ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோமே, நன்றி செலுத்துங்க. ஒரு சொந்த வீடு நமக்கு இல்லை, ஆனால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம்ல, நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேருக்கு துணை இல்லாமல் அலைகிறாங்க. கத்த துணையாக 1000 சண்டை போட்டாலும் ஒன்றா ஒரு குடும்பத்தில் உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு தூங்குறோம்ல, அதுக்கே நன்றி செலுத்தணும். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா வாழ்த்துறவர்களாக இருக்கணும். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, பரிசுத்த முத்தத்தோடு. உங்கள் கணவனை போய் எப்படி முத்தம் கொடுத்து வாழ்த்தணும், அதெல்லாம் பாவமா சொல்லுங்கள்? ஆமாம், ஹக் பண்ணி ரொம்ப வாழ்த்துறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் அவர் எவ்வளோ தான் உங்களை ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருந்தாலும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அவர் குறை சொன்னால் சொல்லிட்டு போட்டு, ஒருவேளை அவர் பார்வைக்கு நம்ம அழகிகளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரிய மணவாளனுக்கு நம்மலாம் ரொம்ப அழகிகள். அதனால் அதெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவர் தான் நிறைவானவர். இவரை நமக்கு கொஞ்ச காலம் கொடுத்துருக்கார், அவரை நல்லா வச்சுக்குவோம். ஒரு ஒரு வீட்டுக்கு போனேன், எங்கம்மா உன் புருஷன் எங்கம்மா அப்படிங்க. அதுவா, அது வெளியே போயிருக்குன்னுச்சு. என்னது, என்ன அது மாடு வெளியே போயிருக்குன்னு. என்ன எப்படி சொல்கிற, அதெல்லாம் மனுஷனாக்கா, என்ன பேச்சு பேசுகிறாரு பாருங்க, வாயை திறந்தா இப்படி கொஞ்சம் வெளியில் நின்னா ஒரு ஆள் போயிட்டா என்ன அவனை பார்க்குற அப்படிங்கிற, இதெல்லாம் மனுஷனா மாடுக்கா அப்படின்ச்சு. இதுவரை அப்படிலாம் சொல்லாத, கடவுள் நமக்கு கொடுத்த புருஷனை போய் நீ மாடுன்னா அவரே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கஷ்டங்கள் வரதான் செய்யும், பேசுகிற காரியங்கள்லாம் மனசை புண்படுத்த தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம அப்படிப்பட்ட தகாத வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. உலகத்தில் எல்லோரும் பேசலாம். இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சதுங்கெல்லாம் புருஷனை வாங்க போங்கலாம் சொல்கிறது கிடையாது. எப்படி தெரியுமா, டேய் இங்கே வாடா, தண்ணி எடுத்துக்கிட்டா, என்னடா நீயும் இருக்கியே, உனக்கு ஏதாவது இருக்கோ அப்படிங்குதுங்க புருஷனை பார்த்து. இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களாம் அப்படி பேசினாலும் நீ வா போனாலும் கூட மரியாதையாக சொல். 4 பேருக்கு மத்தியில் நீங்கள் 2 பேரும் தனியாகும் போது வாடி போடி எதாவது பேசிக்கோங்க, ஆனால் 4 பேருக்கு மத்தியில் என்ன செய்யணும், மரியாதையாக பேச வேண்டும். குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பணி என்னென்னா கட்டுற பணி. நம்மலாம் கொத்தனார், ஆனால் கொத்தனாரை காட்டில் நம்ம சிறந்தவங்கள். கொத்தனார் ஒவ்வொருத்தரும்
கூலிக்காக இன்னொருத்தங்க வீட்டை கட்டுறாங்க. நாம் நம்ம வீட்டை கர்த்தருக்காக கட்டுறோம். அதனால் உங்கள் குடும்பத்தை கட்டணும்னா புத்தி உள்ளவள் கட்டுவா, புத்தி இல்லாதவள் கைகள்னால இடித்து போட்டுருவான். நம்ம இடிக்கக்கூடாது. எப்படி நான் இடிக்கிறேன்னா, உங்கள் புருஷன் 2 வார்த்தை திட்டாங்கன்னா படபடன்னு திட்டுறீங்களே, அங்கே ஒரு பக்கம் இடிஞ்சு விழுந்துட்டு கிடக்கு. அவர் உன்னை கோபம். இன்றைக்கி தீர்மானம் எடுப்பேன், இன்றைக்கி பெண்கள் மீட்டிங் வந்தாச்சு, என்ன அவர் சொன்னாலும் சரி தான், நான் வாயே திறக்க மாட்டேன்னு தான் நீங்கள் போவீங்க. அங்கே போன உடனே இவ்வளோ நேரமா என்ன இவ்வளோ வீட்டை எப்படி போட்டிருக்க அப்படின்னு நிறுத்த மாட்டார். உங்கள் அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு அம்மாவை இழுப்பார். அப்போ தான் பொத்துக்கிட்டு வரும் பாருங்க. இந்த பாருங்க, என்னை பற்றி எது சொன்னா எங்கள் அம்மாவை பற்றி சொன்னால் நடக்குது வேற. இதுக்கு தான் நம்ம செத்து போயிடணும். அம்மா பற்றி சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே, இவன் அம்மா பற்றி சொன்னோன்னா நாங்கள் அம்மாவுக்கு கை ஒடிஞ்சு போயிருதா? இல்லையே. நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் சுயம்தான் இப்படி விஸ்வ ரூபம் எடுக்குது. ஸோ குடும்பத்தை நம்ம நடத்தணும்னா தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம குடும்பத்தை ஒவ்வொரு நாளும், ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்க, அப்புறம் பொறுமையை எனக்கு தாங்க, இன்னொன்று சகிப்புத்தன்மை எனக்கு தாங்க. சொல்லுவோம்ல, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? எந்த நேரம் ஒரு வார்த்தை என்ன தான் விழுந்து விழுந்து சமைச்சு வச்சாலும் நல்லா சாப்பிட்டுட்டு போகிறாரு ஒழிய ஒரு வார்த்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறார். கேட்காட்டா என்ன, நீங்கள் பாட்டு சாப்பிட்டு போங்க. சில சொல்லுவாங்க, இவரெல்லாம் பேசுகிற பேச்சுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே நிறைய கேட்டிருக்கீங்களா? நான் ஒருத்தி தான் இவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தினா ஓடி போயிடுவா. ஆனால் இந்த டயலாக் நம்ம சொல்லக்கூடாது. இந்த டயலாக்கை சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தான். எப்போ இவ கூப்பிட்டாலும் இவகிட்ட வந்துட்டேன், எம்மா இவ பேசுகிற பேச்சு, இவ பார்க்குற பார்வை, இவன் நினைவில் ஓடுறதெல்லாம் நினச்சா என்னால் இருக்க முடியல. இன்னைக்கு வர போகலை, நம்மளை விட்டு போயிருந்தா அதோ கதி. ஆண்டவர் சொல்லணும், இப்போ நான் ஒருத்தர் தான் இவளோடு இருந்துக்கிட்டு இருக்கேன், வேற யாராலும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் மகிமை, நம்ம மண்ணு. நம்ம புருஷனும் மண்ணு தான். மண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒத்து போக மாட்டேங்கு. ஆனால் மகிமையும் மண்ணும் உட்கார்ந்துட்டு பாருங்க ஒன்றா. யோசிச்சு பாருங்க, மகிமையுள்ள இவர் சரியில்லை அப்படின்னா உள்ளே இருக்கிற பாருங்க, எப்பா நீங்கள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவரை சரியில்லைன்னு சொல்லும் போதே என்னையே நீங்கள் பார்க்குறீங்க, நீ மட்டும் ஒழுங்கான்னு கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? சண்டை வருது உங்களுக்கும் கணவனுக்கும். என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னா உள்ளே இருக்கிற ஏசு குதிச்சு வெளியே வந்து நம்ம பார்த்து ஏய் வாயை மூடுனா எப்படி இருக்கும்? செய்ய மாட்டேங்கிறார். அவர் செஞ்சிட்டாருன்னா வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரும், அப்படி தானே? ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அந்த நாய்க்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சகிச்சு என் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இவரை நான் சகிச்சு இவரோடு நான் வாழணும். அப்படி தீர்மானம் எடுங்க. எத்தனை முறை ஜெபிக்கிறோம் சொல்லிக்கிட்டு, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா 6 மணி ஆகுது. அது 2 மணி நேரம் உட்காந்தே தூங்கியிருக்கோம். பேசாமல் தானே இருக்கார் அவர், பேசாமல் தானே இருக்கார். சொல்லுங்க, எப்போ எத்தனை மணிக்கு? நான் 4 மணிக்கு எந்திரிச்சிடறேன். எந்திரிக்கிறது சரி, எப்படி ஜெபிக்கிறேன்? தூங்கி தூங்கி தூங்கி. பைபிளை வாசிக்கன்னு எடுத்தா ஒரு வசனத்தை வாசிச்சா தூங்கி 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 ஒரு அதிகாரத்தை முடிச்சு. என்ன வாசிங்க? வாசித்தேன். என்ன வாசிச்சிங்க? இல்லை நான் வாசித்தேன். நான் ஒரு அதிகாரம். எந்த அதிகாரம் வாசிங்க? ஏதோ ஒரு அதிகாரம் வாசித்தேன். மனசுக்குள்ளே போக மாட்டேங்க. இப்போ அவர் கேட்கணும், நீ எப்படி பைபிள் வாசிக்கிற? இன்றைக்கி வர பொறுத்தான் இருக்காரு. நீ உள்ளத்தை உட்காந்துட்ருக்காரு, நீ எந்திரிக்கிறத பார்க்குறாரு, உட்கார்றத பார்க்குறாரு, தூங்குறத பார்க்குறாரு, எழும்புறத பார்க்குறாரு, பைபிள் வாசிக்காமல் டிபிக்கி அடிக்கிறதையும் பார்க்குறாரு. கிள்ளி விடுறாரா? உன்னையே உள்ளேருந்து கிள்ளி விடுறாரா? அவர் பாட்டுக்கு இருக்கார். நம்மளும் நெஞ்சை நிமித்திக்கிட்டு போயிடும். பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். நாளைக்கு எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறோம் அப்படி? ஸோ நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் நம்முடைய, இன்னும் நம்ம 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 லாங்குவேஜில் சொல்லுங்கள், நம்முடைய புருஷன். உங்கள் புருஷன் எங்கே இருக்கார்? இன்னும் வேறு எங்கே இருக்கார்? சொல்லுங்கள். என் புருஷன் இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார். உலக புருஷன் இங்கே மட்டும்தான் இருப்பார். ஆனால் பரலோக புருஷன் அங்கேயும் இருப்பார். சொல்லுங்கள், அங்கேயும் இருப்பார். கையை தான் வைத்து சொல்லுங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்களேன். அங்கேயும் இருப்பார்,
இங்கேயும் இருப்பார். நான் குண்டானாலும் என்கிட்ட இருப்பார், நான் மெலிஞ்சாலும் என்கிட்ட இருப்பார், நான் அழகா இல்லாட்டாலும் என்கிட்ட இருப்பார், நான் வந்து என் முடியெல்லாம் கொட்டி போய் என்கிட்ட இருப்பார். எப்படி இருந்தாலும் என் புருஷனுக்கு நான் தான் அழகி, யாரும் குறை சொல்ல மாட்டேன். ஒரு பிள்ளை அப்படி கல்யாணம் முடியும் போது சிக்குன்னு இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேபி பிறந்த உடனே அது ஆப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அப்படி வயிறு கொஞ்சம் என்ன செய்யும், பெருசாக. என்ன இப்படி இருக்க, உன் வயிறு பெருசாகிடுச்சு, உன் வயிறு பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உனக்காவது வயிறு பிள்ளை பத்து பெருசாச்சு, உனக்கு பிள்ளை பெறாம. யோசிச்சு பாருங்க, எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவர். நிறைய ஆண்கள் சில சமயம் சில அப்படி பண்ணுவாங்க பெண்களை பார்த்து. ஆனால் இதுங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கும், தனக்கு இவ்வளோ பெரிய வயிறு இருக்கதே மறந்துடுவாங்க, மனைவி அழகாக இருக்கணும். ஆனால் ஏதாவது நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை, எவ்வளோ பெருசாக வயிறு இருந்தாலும் அது பெண்கள் கவலைப்பட மாட்டாங்க. அவர் புருஷன் அவர் நல்லா இருக்கட்டும் அட்மையர் தான் பண்ணுவோம். இதுங்களுக்கு தான் அப்படியே நீ என்ன மேலே என்னவோ முடியலாம் கொட்டி போச்சு, அவனை கொட்டி போகாமல் இங்கேயா இருக்கும் சொல்லுங்களேன். அவருக்கு அறவழுக்கையாக இருக்கும், அதை வேற விஷயம். அறவழுக்க சொல்லும், உன் முடியலாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உனக்கு என்ன முடி இருந்தது அப்படின்னு அவரை பார்த்தா ஒரு பார்வை பார்க்கணும். அந்த நேரத்தில் பேசக்கூடாது, அப்படி மேலே கீழே பார்க்கணும். அப்போ தான் அவருக்கு என்ன செய்யும், உரைக்கும். அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறது. என்ன உனக்கு இது கூட வைக்க தெரியல, அந்த சிஸ்டர் பாரு எவ்வளோ நல்லா வைக்கிறாங்கன்னு அங்கே பற்றி எரியும். அப்படி தானே இருக்குது. என் வீட்டில் என் கூட சமைக்கிறதுலாம் என் கூட, அந்த வீட்டு சிஸ்டரை போய் அப்ரிஷியேட் பண்ணுற ஆளுக்கு நம்மளை பற்றி அப்ரிஷியேட் பண்ணவே மனசு வராது. ஆனால் இதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா, பணம் போட்டு போ, இவர் அப்ரிஷியேட் பண்ணியா நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னை சந்தோஷப்படுத்தும்படியே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் மகிழ்ச்சி அவர் தான். நீங்கள் இப்படி நீங்கள் ஆண்டவரோடு இணைஞ்சு வாழும்போது அதை பெருசுப்படுத்தக்கூடாது. இன்னொன்று பெண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குது, நம்ம புருஷங்கிட்ட 2 வார்த்தை அன்பாக இருக்கணும். என்ன அன்பு, சாப்பிட்டியாம்மா, ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க, ஒரு பிறந்த நாளுக்கு அப்படி நமக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு புடவை எடுத்து கொடுத்தா, ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புடவை, 1000 ரூபாய்க்கெலாம் வேண்டாம், 200 ரூபாய்க்கு ஒரு புடவை. அங்கே எங்கேயும் போயிட்டு நீங்கள் பாருங்களேன், வெளியில் பார்த்துருப்பீங்கள்ல, சாயங்கால நேரம் போய் பாருங்கள், சுட சுட பஜ்ஜி, சுட சுட சமோசா இருக்கும். ஒரு பெண்கள் கூட அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லா ஆண்களும் உட்காந்து நல்லா உட்காந்து பஜ்ஜி வடை டீயை குடிச்சு தம்முன்னு போவாங்க. எத்தனை பேர் மனைவிக்கு வாங்கிட்டு போகிறாங்க அது தெரியாது. போகிற இடமெல்லாம் சுட சுட பஜ்ஜி. இங்கே உங்க அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எப்படா வருவார், டீ குடிக்கலாம், டீ குடிக்கிறீங்களா, எனக்கு எல்லாம் வேண்டாம் போ, ஏன்னா அங்கே எல்லாம் ஏற்கனவே போயிடுச்சு உள்ள. ஆனால் ஒரு சிலர் நான் பார்த்துருக்குறேன், என்ன சாப்பிட்டாலும் மனைவிக்கு என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நினச்சாலே போதும், என்ன கவலை இருந்தாலும் அது ஒன்று அப்படியே மாப்பா நம்மளுக்கு அது ஒரு அன்பு தான், எதிர்பார்ப்பு தான். நிறைய கணவன்மாருக்கு மனைவியோட பர்த்டே எதுனே தெரியாது, அவர் பர்த்டேயும் தெரியாது, கல்யாண நாளும் தெரியாது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் கணவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வாங்குவாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏக்கங்கள் இருந்து அவர் நிறைவேற்றாமல் போனால் பைபிளில் சொல்லுது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறையோ அதை நீ அவங்களுக்கு செஞ்சிரு. இதுதான் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம்ங்கிறார் ஆண்டவர். உன் புருஷன் உனக்கு என்னெல்லாம் செய்யணும் நீ விரும்புகிறையோ அவர் செய்யாட்டாலும் பரவாயில்ல, நீ அதை செஞ்சிரு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, புருஷனுடைய பர்த்டேக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சாலும் 2 வடையாவது வாங்கி கொடுங்க. ரொம்ப காசு இல்லாட்டாலும் அவருக்கு என்ன ஒரு ஷர்ட்டு வாங்கி கொடுக்கலாம், அல்ல அவருக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ ஏதோ ஒரு பொருளை அவர் தருவான்னு எதிர்பார்க்காமலே செய்யுங்களேன், அவர் மனசு மாதிரி உங்களுக்கு செய்வார். செஞ்சாலும் செய்யாட்டாலும் வாங்குறதை பார்க்கலும் எவ்வளோ கழுவு நீங்கள் கொடுங்க, அதில் தான் சந்தோஷம். எனக்கு தரணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் நினச்சி பாருங்கள், மனசு சமாதானமே இருக்காது. ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு 2-3 சாரி எடுத்துட்டாலே உங்களுக்கு மனசாட்சி வாதிக்குதா, சரி எடுத்துட்டேனே இதே 10 சேலை எடுத்து நீ மற்றவங்களுக்கு கொடுங்க, மனசு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸே வராது. அதனால் எப்போதுமே கொடுக்குறவர்களா சரி. அப்புறம் கணவனை என்ன செய்யணும், மதிக்கணும். தப்பு பண்ணால் உடனே எதிர்த்து நின்று பேசக்கூடாது, அமைதி ஆயிடணும். அவர் தப்பே சொல்லும், அங்கே பார் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லு அப்படிம்பார். ஆமாங்க 3 கால் தான் சொல்லிடு, என்ன குறைஞ்சி போயிடுது, கேட்க தான் செய்கிறேன், என்ன குறைஞ்சி போயிடுது, என்ன இப்படி சொல்கிறீங்க, கண்ணு நிறைய பார்க்குறீங்க, முயலுக்கு 4 கால் இருக்குது, இப்படி ஏமாலியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் சண்டை வரும்.
தெரியுமா உனக்கு? நான் பிடிச்ச முயல் இதுக்கு எத்தனை கால் சொல்லு? 3 கால் தாங்க, 3 கால் தாங்க. அவர் பார்ப்பார், என்ன ஆச்சு உனக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். எந்த காரியமும் நீ இப்படி செய்யக்கூடாதுன்னா செய்யாதீங்க, செய்யினா செய்யுங்க. மனசில் இவர் சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. இன்னொன்று, கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன், அவர் கர்த்தர் கொடுத்தாருன்னா இவரை கனப்படுத்தினா அவரை கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் பார்ப்பார், இங்கே பார், உலக வாழ்க்கையில் உனக்கு நான் புருஷனை கொடுத்தேன், நீ எப்படி கனப்படுத்தின? எனக்கு தெரியும் அவன் புருஷனை பற்றி. அவன் உங்கள்கிட்ட அன்பாக இல்லை தான், அவன் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மானே சுற்றி வந்துட்டு இருக்கான். அவன் ரிமோட்டே அவங்க அம்மாட்ட தான் இருக்குது. உன்னை என்ன செய்ய மாட்டேங்கிறான். அவன் உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க பயப்படுறான். எனக்கு எல்லாம் தெரியும். அங்கே அவங்க அம்மா அதை வாங்க எதை செய்யாதன்னு சொன்னப்புறம் தான் செய்கிறான், தெரியும். ஆனால் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு திட்டம். அப்போ தான் நீ என்ன செய்வ? வனையணும். புருஷன் இப்படி அம்மா சொல்ல ஆடினாலும் நீ கவலைப்படாத, அவனையும் ஆட்டக்கூடியவர் நான். அந்த மாமியாரையும் நான் என்ன செய்வேன்? என் கரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் பொறுத்துரு, எல்லாம் மாறிடும். அவனுக்கு கொடுத்த கணவனை என்ன செய்யணும்? குறைகள் நிறைய நமக்கு தெரியும், நம்ம குறைகள் நமக்கு தெரியும். நம்ம முதுகு நமக்கு தெரியுதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம முதுகு என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் புருஷன் முகத்தை தான் நம்ம பார்ப்போம், அவர் செய்து தான் தப்புன்னு இருக்கும். நம்மகிட்ட எத்தனையோ குறைகள் இருக்கும். அதனால் எப்போதும் சிலர் சொல்லுவாங்க, அவருக்கா ஒன்றுமே தெரியாது, இன்னும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. அப்படியெல்லாம் மற்றவங்ககிட்ட தரக்குறைவாக நீங்கள் பேசக்கூடாது. இன்னொன்று, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யுங்க. உங்கள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சு போனால், எங்கள் அம்மா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஜெபிக்கிறதுக்கு, எங்கள் அம்மா இப்படி பைபிள் வாசிப்பாங்க, எங்கள் அம்மா பைபிள் வாசிக்காமல் எந்திரிச்சு பைபிள் வாசிக்காமல் கிச்சனுக்கு போகவே மாட்டாங்கன்னு உங்களை குறித்து உங்கள் பிள்ளைங்க நர்சாட்சி சொல்லணும். எங்கள் அம்மா ஜெபிக்கவே மாட்டாங்க, என்ன மட்டும் ஜெபிங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா பைபிளை வாசிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மட்டும் படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம 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 தாய்மார்கள் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ தூரம் வேத வசனத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மோசேயை அவங்க அம்மா தண்ணியில் நாணல் பெட்டியில் விட்டு அனுப்பிட்டா. அப்போ அந்த ராஜகுமார்த்தி பார்வோன் குமார்த்தி எடுக்கிறா. அப்போ மோசையோட அக்கா மிரியாம் அங்கே இருக்கிறா. உடனே இந்த பிள்ளைய பால் கொடுக்கறதுக்கு நான் எப்ரேயர்லேருந்து ஒருத்தரை கொண்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு தான் அம்மாவே கூப்பிட்டு வரான். அப்போ பார்வோன் குமார்த்தி சொல்கிறா, சரி இந்த பிள்ளைய நீ எனக்காக வளர்த்துரு அப்படிங்கிறா. அந்த காலத்துலாம் பிள்ளைகளை ஒரு 3லேருந்து 4 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்து வளர்ப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மோசே அவங்க அம்மா கிட்ட ஒரு 3 அல்லது 4 வருஷம் தான் தாய்ப்பால் குடிச்சிருப்பான். அந்த வருஷத்துக்குள்ளே அவள் எப்படி சொன்னாலோ என்ன சொன்னாலோ, ஆனால் ஒரு பெரிய விதையை அவனுக்குள்ளே போட்டு வச்சுட்டான். அந்த 4 வருஷம் கழித்து அவன் அரண்மனைக்கு போயிட்டான். எகிப்து அரண்மனையா, அது பயங்கர செல்வ செழிப்பு நிறைஞ்ச இடம். அதில் அவன் அங்கே போயிட்டான்னா அவனுக்கு மரியாதையே வேறு. அந்த முழு தேசமே அவனை மரியாதையாக பார்க்கும். வளர்றான். ஆனால் அவங்க அம்மா போட்ட வித்தும் அவனுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு. எப்போ தெரியுமா? மோசேக்கு 40 வயசான போனது அவங்க அம்மா போட்ட விதை அவனுக்குள்ளே முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் பார்க்குறான், பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படுவத வெறுத்து. எபிரேயர் எடுத்துக்கொடுங்க, 12ஆம் அதிகாரத்தை எடுங்க, அப்போ தெரியும் அந்த வசனம். அவன் பார்வோன் குமார்த்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. வாசிங்க. எத்தனாவது வசனம்னா 24ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:24. எபிரேயர் 11:24. சாரி, 11:24. விசுவாசத்தினாலே மோசே, என்னோட சேர்ந்து வாசிங்க. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. எப்படி பாருங்க, வெறுப்பு எப்படி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் போட்ட விதை. நமக்கெல்லாம் பெரிய உத்தரவாதம் உண்டு. பிள்ளைகளுக்கு நீங்கள் விதைக்கிற விதை அது எத்தனை வருஷம் ஆனாலும் நிச்சயமாக பலன் கொடுக்கும். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அப்புறம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை எதை தெரிஞ்சுக்கிட்டான்? பார்வோன் குமாரத்தின்னா எகிப்து தேசமே மண்டிட்டு பணியும். ஆனால் இருதயம் வெறுத்துடுச்சு. காரணம், பரலோகத்தின் விதை உள்ளே இருக்குது.
அது வளர வளர அந்த உலகத்தின் மேலே வெறுப்பு, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், ஆனால் தேவனுடைய பிள்ளையோட உபத்திரவத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு ராஜகுமாரனா இருந்தபோது அந்த வித்து கிளந்த உடனே எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஓடி வந்துட்டான். அதுதான் தாய்மார்களுடைய பொறுப்பு. பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வளர்ந்தாலும் கல்யாணம் முடிஞ்சாலும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த நாட்களில் நல்ல சகோதரியாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே சண்டை போட்டுறீங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய சமாதானத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மொர்தெகாய் தன்னுடைய ஜனத்துக்கு, யூத ஜனத்துக்கு சமாதானத்தை நாடி அவன் தேவ சமூகத்தில், அவன் ராஜ சமூகத்தில் இருந்தானா. நம்ம பிள்ளையுடைய சமாதானம், அந்த பிள்ளைங்க நமக்கு துரோகம் பண்ணலாம், அந்த பிள்ளைங்களை நம்ம வெறுத்து தள்ளலாம், ஆனால் தொடர்ந்து என்ன செய்யணும், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சொன்னீரே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரே, உன் பிள்ளைகளின் வாழ்வையும் காண்பாய் என்று சொன்னீரே. என் கண்கள் பார்க்கணும், என் பிள்ளைங்க சமாதானமாக இருக்கணும், என்னோடு சமாதானமாக இருக்கணும், ஒருவருக்கு ஒரு சமாதானமாக இருக்கணும். இப்படி ஒரு தாய் விடாமல் ஜெபிக்கணும். மோசேயுடைய தாய் எத்தனை வருஷம், அவன் 40 வயசானது உயிரோடு இருந்தாலும் என்ன, அதெல்லாம் சரித்திரம் தெரியல. ஆனால் 40 வயசில் அந்த பலன் செஞ்சது போல் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கணும். பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சால் அந்த 2 பிள்ளைகளும் ஆதரவாக நல்ல சமாதானமாக 2 பேர் இருந்தால், போங்கப்பா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடணும். அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன், எங்கேப்பா போகிறேன், நான் என் மனைவியை கூப்பிட்டு போகிறேன், நானும் வரேப்பா, தொத்திக்காதீங்க. அதுக்கு 2 சந்தோஷமாக போகட்டுமே. அங்கே நடுவில் என்ன, நீங்கள் அது ஒரு ஹிந்துவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, நடுவில் போய் என்ன செய்வாங்க, கடுவன் பூனையா என்னவோ ஒன்று சொல்லுவாங்க. அதுங்க 2 சந்தோஷமாக நடுவில் ஏன் நம்ம போகிறோம், அதுங்க பாட்டு ஹாயாக பேசி சிரிச்சிட்டு போவாங்க. நீ போனால் அந்த இடத்துல பிள்ளைங்க பேச முடியாது, மறுமலால் பேச முடியாது. அதனால் பிள்ளைகளை என்ன செய்யணும், இப்போ நீ 2 வெளியே போயிட்டு வாங்கப்பா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இங்கே பாரு, ஒன்றை தேடி உன் பையன் வந்தாலும் நீ என்ன நேசிக்கிற நல்லதான், ஆனால் மனைவியை நேசிக்கோ, மனைவிக்கு எல்லாம் எடுத்து வாங்கி கொடு, நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் எனக்கு கத்தை செய்வார், நீ உன் மனைவியை கவனிச்சுக்கோன்னு பசங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்ல ஒரு தாயாக இருந்து அந்த குடும்பம் கட்டப்படணும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் குடும்பத்தையும் தன் பிள்ளையுடைய குடும்பத்தையும் கட்டுவாள். அப்படி அவளுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ பார்த்தாலும் இந்த மாமியார் புத்தியை காட்டாதீங்க. என்ன, மருமகள் ஒரு நல்ல கிளிப்பு போட்டால் சிலருக்கு பிடிக்காது. நிறைய நான் கம்ப்ளைண்ட், மருமகள் ஒரு நல்ல புதுசாக கிளிப், உனக்கு எதுக்கு கொடு, என் மகளுக்கு இந்தா நீ வச்சுக்கோமா. ஒரு வீட்டில் அந்த மருமக போயிருக்கா, ஒரு கிளிப், ஒரு பேக், ஒரு சின்ன பர்ஸ், நிறைய அழகழகாக புதுசாக அவங்க அம்மா வாங்கி கொடுத்த கிளிப்பான். இந்த அம்மா முதல்ல அதான் பார்த்துட்டு, இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்களாம், வாங்கடி வந்து எல்லாம் ஒன்று எடுத்துக்கோங்கன்னு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சுங்களாம். அப்போ அந்த மருமகளுக்கு இந்த மாமியாரை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு மாமியார் வெள்ளை தான் போடுவாங்க, நகையே போட்டிருக்க மாட்டாங்க, அப்படி ரொம்ப பரிசுத்தவாட்டி. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல மருமக வந்தோன்னு சொன்னாங்களாம். மருமட்ட சொல்கிறாப்ப, எங்கே பார், என் மகன் மட்டும் ஒன்னால் கண்ணீர் வடித்தானா நான் புலியாக மாறிடுவேன் அப்படின்னாங்களாம். அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும், அந்த அம்மா பார்க்கும்போது எப்படி, அந்த அம்மா பார்த்தா எப்படி இருக்கும், புலி எப்படி இருக்கும், அழகாக இருக்குமா, அது எப்படி முகமே கொடூரமாக இருக்கும். இப்படிலாம் பேசி அப்புறம் நான் நல்லா தான் கவனிக்கிறேன், மருமக என்கிட்ட அன்பாக இல்லைன்னா எப்படி அன்பாக இருக்க முடியும். பெரியவங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, மருமகள் மோசமாக இருந்தாலும் பெரியவர்கள், முதிர்ச்சி அடைஞ்சவர்கள், வேத வசனத்தில் தேர்னவர்கள், நீங்கள் எப்படி உங்கள் மருமகளை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஞானத்தை கர்த்தட்ட கேட்டு வாங்குங்க. சில பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, சில பிள்ளைங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ, எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் எத்தனையோ வருஷம் கழித்து ஒரு பிள்ளை, 8 வருஷம் கழித்து ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு வந்தோம், கணவன் வீட்டுக்கு வந்தோடனே அங்கே வீட்டில் உள்ளவங்க அம்மா அந்த பிள்ளைய, அதுக்கு பிள்ளைக்கு 6 மாதம் ஆச்சு, அந்த பிள்ளைய ஆசையாக எடுத்தோன்னா, அப்படி தூக்காதீங்க, இப்படி தூக்காதீங்க, இப்படி போடாதீங்க. எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு. சில மருமகள்மாருக்கு தன் பிள்ளை பிறந்துச்சுன்னா மாமியார் தூக்கவே விட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பெரியவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி இவ புத்தி அவ்வளோதான், ஆனால் ஆண்டவர்கிட்ட முறையிடலாம், ஆண்டவரே என் பேர பிள்ளையை நான் தூக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் பேர பிள்ளையோ நான் சந்தோஷமாக நீங்கள் கொடுத்து அப்படின்னு அவரை நோக்கி தான் நம்ம என்ன செய்ய முறையிடணும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கருத்தாக நீங்கள் இருக்கணும். திருமண காரியத்திலும் சரியான முடிவெடுக்கணும். அந்த பையன் எப்படி நல்லா இருக்கும், ஆள் அழகாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல சம்பளம், அவன் சர்ச்சுக்கு போகிறான், அவன் பேப்டிஸ்ட் எடுத்திருக்கானா, பேப்டிஸ்ட் எடுக்கலை ஆனால் சர்ச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க. அது ரட்சிக்கப்படாத ஆளோட குடும்பம் நடத்த ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்களே உங்கள் பிள்ளைய வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. அடுத்தபடியாக உங்கள் வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். உங்கள் வீட்டை எப்படி போட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் சிங்கில் எவ்வளோ பாத்திரம் கிடக்கு, அரைக்க போட்டு எல்லாம் அப்படி போட்டு போனோன்னு என்ன செய்யணும், இந்த சிங்கை பார்த்தாலே தலை வெடிக்கும். பா,
இந்த வீட்டில் நான் தான் வேலை. ஆமாம், நம்ம தான் வேலை செய்யணும். வேறு யார் வேலை செய்வா? ஒருத்தர் கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது பாத்திரத்தை விளக்கு நம்ம கடமை தான். அது புருஷனோ பிள்ளைகளோ விளக்கி கொடுத்தா சந்தோஷம், இல்லாட்டாலும் அதை விட சந்தோஷம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, அத்திமரம் திராட்சை செடியில் போனான், ஒலிவ மரத்தில் பலனற்று போனான், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், மந்தையில் இல்லாமல் போனாலும், கிடையில் ஆடுகள் இல்லை, நானோ புருஷன் என்னை நேசிக்காமல் போனாலும், புருஷன் எனக்கு பாத்திரத்தை விளக்கி கொடுக்காமல் போனாலும், புருஷன் நான் சாப்பிட்டதை அப்ரிஷியேட் பண்ணாமல் போனாலும், என் புருஷன் எனக்கு பர்த்டேக்கு ஒரு துணி கூட வாங்கி கொடுக்காமல் போனாலும், என் புருஷன் என்னை நல்லா வைக்காட்டாலும், நானோ என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படி வசனத்தை நம்ம அப்ளை பண்ணணும். அது கஷ்டம், ஈஸின்னு சொல்லலை. ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? வழியும் நெருக்கம்தான். ஆனால் நம்ம வசனத்தின்படி வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்தும். அதனால தான் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்க காரணம் நம்மளை பலப்படுத்த. எத்தனை சூழ்நிலையும் சமாளிக்க அவர்கிட்ட கேட்டால் அவர் ஞானத்தை தருவார், பொறுமையை தருவார், சகிப்புத்தன்மை தருவார். ஆண்டவர் எவ்வளோ நாள் சகித்தார்? மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார், மரணபரியந்தம் சகித்தார், இன்னமும் சகிச்சுக்கிட்டு இருக்கார் நமக்குள்ள. அதனால் நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில் அப்படியே விரிசல் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் சகிக்க பொறுமையாக இருக்கணும். சில கணவன் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், அப்படியே சும்மா ஒரு 10 வயசு பையன்கிட்ட பேசினாலும் சந்தேகம் போட்டு திட்டு என்ன செய்ய முடியும்? அதுக்காக விட்டுட்டு ஓட முடியாது. நம்மெல்லாம் கோழைகள் அல்ல, சொல்லுங்கள். எத்தனை அபச்சொல் வந்தாலும் தைரியமாக தாங்கிட்டு எழுப்பி வீரமாக தான் அனுப்பமே ஒழிய இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறான்னு குறை சொல்ல மாட்டான். நீ என்னன்னாலும் பேசிட்டு போ, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் ஒரு நாள் கிடைக்கும். கணவன் மனைவியாக கிறிஸ்துடைய நியாயாசனத்தில் முன்னால் போய் நிற்கிறீங்க. கணவன் உங்களை போட்டு ஒடுக்குன்னு ஒடுக்கி அப்படி இப்படி நீ மோசமான அப்படி இப்படின்னு திட்டுறார். அப்போ அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும் நாளில் ஆண்டர் சமூகத்தில் போய் நிற்கும்போது ஆண்டர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரே, வெக்கி நாணி கிடப்பார். கர்த்தர் செய்வார். எப்போ செய்வார்? இப்போ நம்ம அமைதியாக இருந்தால். சண்டை போட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் எல்லா காரியத்திலும் மன தெளிவாக நல்ல காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளை நடத்துகிற விஷயம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. நைட்டு தூங்க போகும்போது ஒரு பாத்திரம் கூட இந்த சிங்கில் இருக்கக்கூடாது. நல்லா என்ன செய்யணும்? பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்புறம் சிங்க் என்ன செய்யணும்? லிக்விட் போட்டு நல்லா கழுவி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி சுத்தமாக போயிடணும். கேஸ் ஸ்டவ்வை துடைக்கணும். சில குடும்பத்தில் கேஸ் ஸ்டவ்வை துடைச்சாலே பாவம்னு நினைப்பாங்க. ஐயோ பாவம், கேஸ் ஸ்டவ் என்ன செய்யும்? தேஞ்சு போயிடும். அந்த பரிதாபம் துடைக்கவே மாட்டாங்க. அப்படியே அது விழுந்து அப்படியே கறி பொங்கி இருந்து அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் சில கேஸ் ஸ்டவ்வெல்லாம். அதெல்லாம் இல்லாமல் நல்ல சுத்தமாக தினமும் துடைச்சி வைங்க. அந்த உங்கள் கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற டவல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன துணி மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். அப்படியே கிழிஞ்ச சட்டையை அப்படியே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. கிழிஞ்சு போன பனியனை அப்படியே கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. அதை நீட்டாக வெட்டி ஒரு துணி மாதிரி ஆக்குங்க, சரியா? அதில் கடையில் 10 ரூபாய்க்குலாம் இப்போ நிறைய குட்டி டவல் விற்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கையை துடைக்கிறதுக்கலாம். சும்மா எப்போ பார்த்தாலும் கையை அந்த நைட்டிலே தொடச்சி இந்த பக்கம் வெளிரி போயிருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி பார்த்தாங்கன்னா பரிதாபமாக இருப்பாங்க. வீட்டுக்கு உதவி செய்ய வர்றம்மா ஜில்லுன்னு வரும் பாருங்க. அது நீட்டாக சேலையை கட்டிட்டு தலையில் பூ வச்சுட்டு அப்படி ஜிம்னு வரும். நம்ம பரிதாபமாக ஒரு நைட்டியை போட்டுட்டு இந்த பக்கம் தொடச்சி தேஞ்சு போயிருக்கும். புருஷன் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? மனுஷன் தானே, என்ன இப்படி இருக்க? வீட்டில் இருந்தாலும் நீட்டாக இருப்போம். இருக்கிற அதுக்காக 10 நைட்டி வேணும்ல, இருக்கிற நைட்டியில் கையை துடைக்காமல் கை துடைக்கிறதுன்னு ஒரு துணியை வச்சு அதில் துடைச்சி பழகுங்க. எல்லாவற்றிலும் கத்தவங்களுக்கு புத்தியை தருவார். உங்கள் வீட்டில் உதவிக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு அவருக்கு போய் கொடுன்னு சொல்லாதீங்க. அது வேறு மாதிரி முடிஞ்சிடும். நிறைய குடும்பத்தில் அப்படி ஆகிப்போச்சு. என்ன ஆனாலும் சரி உங்கள் புருஷனுக்கு உங்கள் கையினால் தான் நீங்கள் என்ன செய்யணும். என்ன ருசியாக சமைச்சாலும் யார் சமைச்சதுன்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் இவ தான் சமைச்சானா மனசங்க போகும், மனுஷன்னா அப்படி போகும். நம்ம தான் ஞானமாக இருக்கணும். பல விதங்களில் குடும்பத்தில் பல சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம புத்தியாக இருக்கணும். இன்னொன்று நீங்கள் கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வர அம்மாவை சமைக்க சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஹாயாக இருக்காதீங்க. நீங்கள் தான் சமைக்கணும். மேல் வேலையை வேணால் அந்த அம்மா பார்க்கட்டும், நீங்கள் சமைச்சது உங்கள் புருஷன் சாப்பிடட்டும். நல்ல சமைக்கிறதுக்கு கத்த உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. ஒரு ரசத்தை வச்சாலும் எப்பா என் மனைவி கைனால் ரசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஒரு துவையில் அரைச்சாலும் நச்சுன்னு அரைங்க. என்ன
புளி இல்லாமல் உப்பு இல்லாமல் வெறும் தேங்காய் மட்டும் வழுக்கு தேங்காயை வச்சு அரைச்சிக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் திறமையாக, அதாவது யோசேப்பை எப்படின்னா, அந்த தாவீது தன் கைகளின் திறமையினால் ஆட்டு மந்தையை நடத்தினானா. நம்ம கைகள் திறமையை கொடுத்துக்க. எல்லாம் வலது கை உயர்த்தி காட்டுங்க. இது நல்லா சமைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் காலையில் இருந்துச்சு இந்த கை நல்லா சமைக்க உதவி செய்யுங்க. என் புருஷன் எங்கே போனாலும் யாரையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, நான் செய்கிற குழம்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்ன செய்யணும்? பேர் வாங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு சண்டை வந்துச்சுன்னா என்ன சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிக்கோங்க சொல்லாதீங்க. சண்டை வந்து இருக்கவே இருக்க ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. ஒன்று சொல்லட்டா, என்னைக்கு உங்கள் புருஷன் உங்களை ரொம்ப திட்டுறாரோ அன்னைக்கு அவருக்கு பிரியமானதை செஞ்சு வச்சுருங்க. நீங்கள் அது எப்படி செய்ய முடியும்னு கேட்குறீங்களா? எப்பா இந்த ஆளை நினச்சாலே எனக்கு வர்ற கோபத்துக்கு. ஒரு அம்மா ஹஸ்பண்ட் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டார். கெட்ட வார்த்தை சொல்லி பயங்கரமாக திட்டார். இந்த அம்மாவுக்கு தாங்கலை. என்ன அவர் மேலே இருந்த கோபத்தை எப்படி காமிச்சாங்கன்னா, பீரோவை திறந்து அவர் விரும்புகிற சட்டை ஒன்று எடுத்து கத்திரிக்கோல் வச்சு கண்டந்துடமாக வெட்டி 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 போட்டாங்களாம். புருஷனை வெட்டுற மாதிரி அந்த கோபம். ஆனால் நமக்குள்ள தேவாவியானவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர், பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், உருக்க இரக்கம் உள்ளவர். உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப உங்களை திட்டாங்களா, என்ன பொடி என்ன பொருள் அவருக்கு பிடிக்கும், அது மட்டனா அல்லது சிக்கனா அது மீனா, ஏதாவது ஒன்று வாங்கி நல்லா சமைச்சு டேபிளில் வச்சுட்டு பேசாமல் இருந்துருங்களேன். அவர் சாப்பிடும்போது அந்த கோபம் தனியும். தண்ணியை கேட்டான், யார் கொடுத்தா? பால் கொடுத்தா, யாகேல் கொடுத்தா. யார் கேட்டா? சிசரா, பெரிய படைத்தலைவன், இஸ்ரவேலுக்கு எதிரி. அவன் வந்து எல்லாம் தோற்று போயிட்டு 900 ரதங்கள் வச்சுருக்கவன் வேகமாக ஓடி வாரான் யாகேல் கூடத்துக்கு. தண்ணி கொடுமா அப்படிங்கிறான். பார்க்குறாய், என் ஜனத்துக்கு எதிரி நீ, என்கிட்ட துணை வரையா, அடைக்கலம் வரையா, தண்ணி என்ன தண்ணி, பாலே உனக்கு தாரேன்னு சொல்லிட்டு பாலை வந்து கொடுத்து அவன் ஆயாசமாக தூங்கின போது கூடார ஆணியை வச்சு நெத்தியில் ஒரே அடி போட்டு கொன்னுட்டான். தண்ணி குடித்தா அவன் தூங்கியிருக்க மாட்டான். ஒரு எதிரியை வசப்படுத்தணும்னா தண்ணி கேட்டவனுக்கு பால் கொடுத்தா கணவனை வசப்படுத்துறதுக்கு செய்யக்கூடாதா? சொல்லுங்களேன். அப்படியே பார்க்குறீங்க, இதெல்லாம் நடக்குமா? என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை பேசினாலே எப்போ 10 வார்த்தை பேசினா தான் எனக்கு தூக்கமே வருங்கிற கூட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இவரை சும்மா விடக்கூடாது. சண்டை போடுவாங்க, அவர் வெளியில் போயிடுவார். வெளியில் போனால் 4 பேரை பார்ப்பார், சூடாக காஃபி இருக்கவே இருக்குது, பஜ்ஜி சமோசாலாம் சாப்பிட்டுட்டு கோவம் அடங்கி உள்ளே வருவார். இங்கே வரட்டும், இந்த கேள்வியை கேட்க மறந்துட்டேன், இதை சொல்ல மறந்துட்டேன், வரட்டும், எல்லாம் வந்து ஒரு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். எப்படி குடும்பத்தில் சமாதானம் வரும்? கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஸோ சமையலை நல்லா பண்ணிக்கோங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் பாத்ரூமை நீட்டாக வச்சுக்கோங்க. பாத்ரூம் அந்த லைசால்லாம் வாங்கி அந்த டாய்லெட்லாம் என்ன செய்யணும், நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு நல்லா ஃப்ளஷ் பண்ணதுக்கெலாம் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் இந்த வாஷ் பேசின் இருக்குல்ல, வாஷ் பேசின், அதில் தானே கையெல்லாம் கழுவோம். அது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன குட்டியாக இந்த மாதிரி ஒரு துணி வச்சா கூட நீங்கள் போதும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கையை கழுவிட்டு வந்தோன்னே அந்த துணியை எடுத்து நல்லா அழகாக அப்படி தொடச்சிட்டு அந்த பைப்பையும் அப்படி ஒரு தொடச்சி வைங்களேன், பளபளன்னு இருக்கும். சில வீடெல்லாம் சுத்தமாக இருக்கும், ஆனால் அந்த சிங்கில் போனால் தான் இருக்கும் அப்படி புள்ளியாக கரையோ அப்படியே இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். தேவன் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணி நம்மகிட்ட இருக்கிறாரு, நம்மோடு வாசம் பண்ணுறன்னா நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாவற்றையும் அப்பப்போ சில துவைக்காமல் அது கிடக்கும், ஒரு அம்பாரம் இருக்கும். துவைக்க ஊற வச்சு அது 2 நாள் கிடைக்கும், துவைச்சி பிழிஞ்சு 1 நாள் கிடைக்கும், காய போட்டு 3 நாள் கிடைக்கும், கொடியிலேருந்து எடுத்து போட்டு அங்கேயே கிடக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது அதுலேருந்து தான் உருவி எடுத்துகிட்டு போவாங்க. என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இப்படி அம்பாரமாக இருக்கும். ஏதாவது பிள்ளைங்க போனால் எங்கள் மாமியை வச்சிங்க அங்கே தான் இருக்கும் பாரு, பிள்ளைங்க வேக வேகமாக எடுத்துகிட்டு அப்புறம் உட்காந்து அயன் பண்ணி போட்டுட்டு போகும். அப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். அதோட என்ன வேலை நமக்கு? நீங்கள் உலகத்தில் பாருங்களேன், அவங்க வேலைக்கு போவாங்க, காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு தனக்கு சாப்பாடு கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு எல்லாம் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கும் செஞ்சுட்டு கையை எடுத்துகிட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு சமையல் செஞ்சு ஆனாலும் ஓரளவு சுத்தமாக வைப்பாங்க. சுறுசுறுப்புள்ளவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதனால் சோம்பேறியே இருக்கக்கூடாது. குணசாலியான ஸ்திரீ ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கக்கூடாது. சாப்பிட ரொம்ப இஷ்டம், அப்படி தானே? அதான் சோம்பலை ஒரு அப்பமாக சொல்லியிருக்கு. செய்யவே மாட்டாங்க சிலர். அதிலும் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அப்பாடா அந்த 4 நாளும் வீடு அப்படியே கிடக்கும். நான் ஒரு ஊழியக்காரங்க குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன். அன்றைக்கி
விமென்ஸ் மீட்டிங் முடிஞ்சது. அந்த சிஸ்டரை காணோம். என்னன்னு பார்த்தா சிவியர் ப்ளீடிங், அவங்களுக்கு பயங்கரமாக அப்படி ஒவ்வொரு மாதம் கஷ்டப்படுவாங்க போல் இருக்குது. அன்றைக்கி சாட்டர்டே தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாச்சுது. அடுத்த நாள் சண்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் சமையல் என்ன செய்கிறாங்க, கறி குழம்பு வைக்கிறாங்க, பீன்ஸ் வைக்கிறாங்க. உனக்கு தான் சுகம் இல்லாமல் இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு செய்கிறாங்க. என்ன சரீரத்தில் கொஞ்சம் பலம்னா சுருண்டு கிடக்கிற கூட்டம் இருக்குது. அது இருந்தாலும் பரவாயில்லன்னு சுறுசுறுப்பாக இருக்க கூட்டமும் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கத்தை எனக்கு கொடுத்த பலத்தோடு நான் செய்வேன். குடும்பத்தில் நீங்கள் செய்யணும். அது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:17. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. 11:17. சொல்லு வாசிங்க. இருங்க எல்லாம் சேர்த்து சத்தமாக ஒரே மாதிரி வாசிங்க. கடூரன் என்ன செய்வான், தான் உடம்ப கவனமாக இருங்க. நல்ல சுகமான ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு வேணும். அது பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 காரியங்கள். ஒன்று ஒவ்வொரு மாதமும் நமக்கு மாதவிடாய் இருக்கும். அதில் ப்ளீடிங் ரொம்ப ஆகும், சிலருக்கு கொஞ்சம் ஆகும், சிலருக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை வரும், சிலருக்கு வந்தால் 2 மாதம் வரை இருக்கும், சிலருக்கு இர்ரெகுலராக இருக்கும், ஒரு சிலருக்கு கரெக்டாக 30 நாளைக்கு ஒரு தடவை வந்துடும். இதில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா, ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுதுன்னா தயவு செஞ்சு உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் பார்க்கணும். அப்படி ரொம்ப கட்டியாக போச்சு அப்படின்னா 2 காரியம். ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை உள்ளே ஏதாவது கட்டி இருக்கலாம். இப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அனீமிக் ஆயிரும். உங்கள் சரீரத்தில் இரத்த சோகை வந்துடும். இரத்த சோகை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்படியே படபடப்பு வரும், மூட்டு வலி, கை கால் வலி இருக்கும், அப்படியே ஒழுமே செய்ய முடியாது, கால் வலி நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கும், அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா மூச்சு திணறல் வந்துடும். அதனால் நீங்கள் நல்ல கவனமாக இருங்க. உங்கள் மாத விடாய் ரெகுலராக இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அப்படியே டாக்டரை பார்த்து ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. சில ஐயோ அவ்வளோ காசு ஆகுமே, நான் என்ன செய்வேன், டாக்டர்கிட்டே போக மாட்டேன், ஆண்டரே உதவிச்சேன்னு அப்படி நம்ம புத்தியினமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நம்ம சரீரத்தை குறித்து நமக்கு ஒரு கவலை கரிசனை இருக்க தான் செய்யணும். அதனால் அதை அப்படி அலட்சியப்படுத்தி எத்தனையோ தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மரணத்தை சந்திச்சிட்டாங்க. ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்க. அதை கொண்டு போய் காமிச்சுன்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக வேறு வழியே இல்லைங்கும் போது உங்கள் ரத்தமே ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்புறம் 3 பாட்டில் 4 பாட்டில் ரத்தம் ஏற்றி தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் செய்ய முடியும். அது இன்னும் செலவாகும். அதனால் நீங்கள் நல்ல எல்லா காரியத்தையும் உங்கள் வரவுக்கு தகுந்த செலவை நீங்கள் பார்த்து அதில் கொஞ்சம் நீங்கள் சேமித்து வச்சு, இதில் இப்படிப்பட்ட ஒரு மெடிக்கல் இதுனா நம்ம இதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். அப்படி எமர்ஜென்சியை எதிர்பாராத விதத்தில் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார், அதன்படி செய்ய உதவி செய்வார். ஆனால் நம்ம ஒரு திட்டம் பண்ணணும். அதனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாதவிடாய் நின்றும் 45 இயர்ஸ் சில 50 இயர்ஸ்லாம் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 months 3 months பீரியட்ஸ் வராமஞ்சு திருப்பி லேசாக பிளட் வரமாச்சுன்னா இம்மீடியட்டாக காமிச்சிடணும். ஏன்னா அது ஒரு அலாம், ஒரு சைன் கொடுக்குது, கவனமாரு, உனக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் திருப்பியும் ப்ளீடிங் வருதான், கவனமாயிரு. ஏன்னா அது அப்படி விட்டுட்டோம்னா அது புற்றுநோய்க்கு அறிகுறி. எப்போதுமே அந்த மாதவிடாய், அதனால் எல்லாமே புற்றுநோயின்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு முக்கியமான அறிகுறி, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்யணும், உடனே டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க ஒரு டிஎன்சி பண்ணி கொஞ்சம் சதையை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புனா சரின்னு சொல்லிடுங்க. அது நல்லது, தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம், ஆரம்பத்திலே பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி பீரியட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கொண்டு போய் காமிப்பது நல்லது. அதுக்கப்புறம் 2 இடத்துல பெண்களுக்கு பொதுவாக அந்த புற்றுநோய் பாதிக்கிற இடம், ஒன்று கர்ப்பப்பை, இன்னொன்று மார்பு. இந்த கர்ப்பப்பையிலையும் சில சமயம் ஒயிட்டும் ரத்தமும் கலந்துப்படும், வெள்ளையும் ரத்தமும் கலந்துப்படும். அதையும் நீங்கள் என்ன செய்யணும், உடனே காமிச்சிக்கணும். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாயில் அது புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதை ஆரம்பத்திலே பார்த்துட்டா அதுக்கும் சதை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா ஒரு கரண்ட் வச்சாங்கன்னா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா அந்த பயாப்சியில் காமிச்சிருவாங்க, ஆரம்பத்திலே நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம் எந்த பாதிப்பும் இல்லாமல். இதில் கவனமாக இருங்க. அப்புறம் நீங்கள் குளிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் குளிக்கும்போது உங்கள் உள்ளங்கை சோப்பு போடும்போது உங்கள் உள்ளங்கையை உங்கள் 2 மார்பு பக்கத்தில் அழுத்தி பார்க்கணும். ஏதாவது கட்டி, இப்படி பிடிச்சா கட்டியாக தான் தெரியும், ஆனால் உள்ளங்கையில் அப்படி கட்டி இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே லேடி டாக்டரை போய் பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க அதை ஆப்ரேஷன் பண்ணணும், பயாப்சி எடுக்கணும்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க.
ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க காலத்தில் எங்கள் தஞ்சாவூர் செக்ஷன்லேருந்து ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் வந்தாங்க. வந்த உடனே அவங்க ரொம்ப சாதாரண, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. ஆமாம் சிஸ்டர் உட்காருங்க, உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு. எனக்கு மார்பில் ஒரு கட்டி இருக்குனாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா நான் நினச்சேன் ஏதோ கொழுப்பு கட்டின்னு நினச்சேன். அப்படியா சிஸ்டர் உட்காருங்க, எங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி கையை தான் வச்சேன். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அது அந்த கட்டி எலும்போடு ஒட்டி முத்தின நிலைமையோட புற்றுநோய். அவங்க கொஞ்சம் வயசு தான், சின்ன பிள்ளைங்க. ஆனால் அவ்வளோ நாள் விட்டதுனால எல்லா இடமும் பரவி அவங்க இறந்து போயிட்டாங்க. தயவு செஞ்சு ஞானமாக நடக்கணும். நீங்கள் பிள்ளைகளையும் ஞானமாக நடத்துங்க, உங்கள் கணவனையும் ஞானமாக நடத்துங்க, ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சரியத்தையும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் ஹஸ்பண்டு ஒரு 3 நாள் வெளியில் போனாலும் உங்கள் வீடு வீடாக இருக்கும், சமைப்பீங்க, சாப்பிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் இப்படி வெளியில் வாங்க, உங்கள் வீடை போய் பாருங்கள், எல்லாம் அந்தந்த இடத்துல அலங்கோலமாக கிடக்கும். 2 நாள் நீங்கள் இல்லாமல் தாங்க சாப்பாடே யாரும் செய்யறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் நம்ம தான் குடும்பத்துக்கு பெண்களே இந்நாட்டின் கண்கள். நம்மளாம் நம்ம வீட்டுக்கு கண், நம்ம வீட்டுக்கு விளக்கு. நம்ம இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் வெளிச்சம் இருக்கும். அதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் சமைக்கிறீங்க, சாம்பார் செய்கிறீங்க, அப்படி 10-11 மணிக்கு பிறகு செஞ்சு வச்சுறீங்க. ஆறும் நல்லா ஆறட்டும், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து 5 மணிக்கு பார்த்தா நல்லா ஆறி இருக்குது. ஆனால் என்ன செய்யும் தெரியுமா, ஏற்கனவே கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அந்த வெயிலுக்கு. அப்புறம் நீங்கள் உள்ளே வச்சாலும் வெளியே எடுக்கும்போது பார்த்தா அது என்ன செய்யணும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்ட சாம்பார் கொட்டவான்னுட்டு சுட வச்சுலாம் சாப்பிடாதீங்க, கெட்டு போச்சு தான். கண்ணை மூடிக்கிட்டு நினைங்க, என் வயிறு குப்பை தொட்டி கிடையாது, கெட்டு போனதை உள்ளே போகுதுக்கு. குப்பை தொட்டி அங்கே இருக்க, தூக்கி வீசிடணும். இல்லை உங்களுக்கு சாம்பாரை ஃப்ரிட்ஜில் 10 மணி வைக்கணுமா, சாம்பார் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியில் வச்சு ஃபேனுக்கு அடியில் வச்சிட்டிங்கன்னா அது ஆறிடும். உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. இல்லை 2-3 நாள் உங்களுக்கு வேணும், ஃப்ரீசரில் போட்டுருங்க, கெட்டு போகாது. ஆனால் கெட்டு போனதை சாப்பிடாதீங்க. அது கூட்டாகட்டும், அப்படியே வதக்கி அந்த கூட்டையும் இந்த கூட்டையும் ஒன்றா போட்டு வதக்கி அந்த பாக்டீரியாக்களை உள்ளே சாப்பிடக்கூடாது. வேஸ்ட்டாக போனால் பரவாயில்ல. மீன் பொரிக்கிறீங்க, சிக்கன் 65 பொரிக்கிறீங்க, கொஞ்சம் இவ்வளோ எண்ணெய் மிச்சம் ஆகிடுச்சு, பரவாயில்லன்னு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு 1 வாரம் கழித்து சமைக்காதீங்க. அந்த எண்ணெயை 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செலவழிச்சிடணும். உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பொரிக்க பழகுங்க. இல்லை நிறைய எண்ணெய் மிச்சம் இருந்துச்சுன்னா ஏதாவது புளி குழம்பு வைங்க, அதுக்கும் போல் மிச்சம் இருந்துச்சுன்னா தூர கொட்டிடுங்க, பரவாயில்ல. ஐயோ எண்ணெய் விற்கிற விலையில் தூர கொட்டவா, அந்த எண்ணெயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு ஏறும். கொழுப்பு அவ்வளோ இருக்குது அதில். அதனால தான் கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. கடையிலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொரிச்சில் எண்ணெயிலே பொரிக்க. அதனால தான் வெளியில் 65 சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்றீங்களே, நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்லாம் வர்றது காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். அதனால் பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இன்னும் சமைக்க கஷ்டமாக்குன்னு இந்த ஜொமேட்டோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆர்டர் பண்ணி சும்மா உட்காந்து நூடுல்ஸு, பரோட்டா, சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்போதும் வாங்கி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுல நல்ல கருத்தாக சமைங்க, நல்ல ஹெல்த்தியாக சமைங்க, கீரையை நல்லா சமைங்க. ஒரே எப்போதும் கடைஞ்சே வைக்காதீங்க. அதில் பலவிதமான முறைகள் இருக்குது, கற்றுக்கிட்டாவது சமைங்க. பலவிதமான முறைகள் இருக்குது. சமையலை இன்ட்ரெஸ்டாக இருந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தான், 2 பசங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் வச்சு திணிச்சு கடைசியில் இப்போ பார்த்தா பாவக்காயை சாப்பிட்றானுங்க. எப்படி? அம்மா சமைக்கிற சமையல் தான். அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, எத்தனை பேர் சமையல் கொண்டு வரட்டும், வாயில் வச்சு வா அப்படின்ட்டுருவான். ஏன்டா நீங்கள் இது சமைக்கலை அப்படின்ட்டுருவான். மம்மி நீங்கள் தான் பெஸ்ட்டு மம்மி, இந்த ஹோல் உலகத்தில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக சமைக்கிறீங்க அப்படின்னு 12 வயசு 10 வயசு பிள்ளைங்கள்லாம் சொல்லுதுங்க. காரணம், அம்மாவுடைய சமையல் எப்படின்னு தெரியுது. அது நல்ல பேர் தானே. எங்கள் அம்மாவா சமைக்கவே தெரியாது, அந்த ஆண்டியை பாரு சூப்பராக சமைக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படிலாம் பேர் வாங்கக்கூடாது நம்ம பிள்ளைகள்கிட்ட. சாப்பாடுனாலே அங்கே பறந்து போய் சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடாதுங்க, அப்படி இருக்கக்கூடாது. அம்மா சமையல் தான். எங்கே போனாலும் யார் சமைச்சாலும் வீட்டுக்கு போனால் சொல்லிப்போம், இங்கே பாரு அங்கே போய் நீ சமைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒழுங்காக சாப்பிட்டு வா. அவங்க வருத்தப்படுவாங்கன்னா போன உடனே அந்த அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னப்பா எப்படி இருந்துச்சு சமையல், நல்லா இருந்துச்சுதா, உங்கள் அம்மாவோட நல்லா இருந்துச்சுன்னா ஏக் அப்படிங்கம்மா, நல்லாவே இல்லை. உங்கள் அம்மா ஏன்டா அப்படி சொன்னேன், அப்புறம் ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்க, எங்கள் அம்மா எவ்வளோ நல்லா சமைப்பாங்க தெரியுமா, வாயில் வைக்க முடியல மம்மி. பிள்ளைங்க நம்ம சமையலை அப்ரிஷியேட் பண்ணும்படியா ஒவ்வொரு நாள் இந்த கையை பார்த்து, ஆண்டவரே நல்ல என் பிள்ளைகளுக்கு மனசார சமைச்சு படம். இன்னொன்று தெரியுமா, நமக்கு கொடுத்த பெஸ்ட்டு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கையை எதிர்பார்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா.
என்னதான் சவுடாலா ஆம்பளைங்க வெளியே போய்ட்டு வந்தாலும் சாப்பாடு போடுமா அப்படின்னு தானே உட்காடுறாங்க. நம்ம சமைச்சு போடுறத அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம சமைச்சு ஒரு குடும்பத்துக்கு நம்ம போட்டு அவங்கள என்ன செய்யணும், ஹெல்த்தியாக வைக்குது கர்த்தர் நம்ம கொடுத்த பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதனால் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மாதிரி மார்பில் எதுவும் கட்டி இருந்தாலும் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், அபார்ஷன் பண்ணக்கூடாது. சில விசுவாச குடும்பத்திலேயே குழந்தை பிறந்து அடுத்தபடியாக கன்சீவ் ஆகிட்டுனா மாமியார் நல்ல விசுவாசி, மாமியாரும் புருஷனும் சேர்ந்து வேண்டாம் வேண்டாம் அழிச்சிருன்னு சொல்லி அப்படிலாம் நடந்திருக்கு. அப்படிலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. அது குடும்ப சாபம். தலைமுறையாய் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுது. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, சிந்தப்பட அந்த குற்றப்பழிக்கு நம்ம குடும்பம் ஆளாகக்கூடாது. என்ன இதுக்கெல்லாம் ஹஸ்பண்டை எதிர்த்து நிற்கலாம். புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னா கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். அபார்ஷன்லாம் பண்ண சொன்னால் நிமிர்ந்து நிற்கணும். என்ன மாமியார் ஆட்டம் ஆடட்டும், அதுக்கு மேலே நின்று ஆடிடணும். நம்ம என்ன உண்டா இல்லையா, கர்த்தரோட பெரியவங்களா நீங்கள்லாம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு குற்றமில்லாத ரத்தத்தை நான் கொலைசையே ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் நல்ல குடும்ப ஜெபம். தயவு செஞ்சு நீங்கள் சாயங்காலம், காலையில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போவாங்க, நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இது ப்ரேயர் டைம். ஒரு 20 நிமிஷமாவது பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு பைபிள் அதிகாரத்தை எடுத்து எல்லாரையும் வாசிக்க சொல்லி உனக்கு என்ன புரிஞ்சுது அந்த அதிகாரத்தின் பிள்ளைகள்கிட்ட கேட்டு அப்படி ஜெபிங்க. சும்மா உட்காந்து ஒரு பாட்டு ஒரு பைபிள் ரீடிங் ஜெபம் பண்ணால் பிள்ளைகளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதில் நீங்கள் கருத்தாக இருங்க. தயவு செஞ்சு உங்கள் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாய் செழிக்க வேண்டுமென்றால் குடும்ப ஜபத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய காரியத்தை சொல்லி அப்போவே பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். 8 மணிக்கு ப்ரேயர் டைம். இன்றைக்கி பைபிள் வாசிக்கணும். மம்மி டேடியும் கேள்வி கேட்பாங்க, டேடி கேட்கட்டாலும் மம்மி கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு வார்த்தை வாசிக்கும் போது எப்படி செய்யணும், பிள்ளைங்க கருத்தாக வாசிக்கணும். என்ன கேள்வி அப்படி பழக்கிருங்க. நம்ம குடும்பத்தையும் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்ம ஒரு மாடலாக இருந்து நம்ம குடும்பத்தை சமாதானமாய், பொறுமையாய், சாந்தமாய், சகிப்புத்தன்மையோடு கர்த்தர் நடத்த நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட இந்த ஆலோசனைப்படி நடக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் தன் குடும்பத்தை குறித்து ஒரு உத்தரவாதம் உண்டு. அந்த உத்தரவாதத்தின்படி நடக்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு குடும்பத்தை நடத்த உதவி செய்யும். கணவனை நேசிக்கவே முடியல அப்படின்னால் கூட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு அவரை நேசிக்க உதவி செய்யும். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய, மரியாதையாய் நடத்த, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய